Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கு நான் வந்து அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் வந்து RMB 1D அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஜூன் 2024ஓட கொஷின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம பார்ட் பியில், அதாவது பார்ட் பி அப்படின்னா சிக்ஸ் மார்க்ஸ் சம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வந்து 14th சம் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெரியணும், உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் பேசிக்கில் இருந்தே நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் இதில் வர ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே என்னென்ன மீனிங் அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம், ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நமக்கு வீக்காக பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். The following is the trial balance as on 31/12/2018. Prepare trading and profit and loss account and balance sheet. ஸோ நம்மளை வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்குது. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னாலே அப்படி தானே வரும், டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம். ஸோ அதனால் அவங்களே அதை வந்து பிரித்து போட்டிருக்காங்க. தென் பர்டிகுலர்ஸில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டோட்டலுமே அவங்க வந்து ரெண்டுமே டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷின். அண்ட் இது கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்து 5 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து கொஷினில் வருது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஐட்டமுமே இந்த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ஸோ இந்த மூணுத்தில் எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே போகும் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஷினில் ஒவ்வொரு ஐட்டமுமே எந்தெந்த அக்கௌண்ட்டில் போகும் அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்டில் எடுத்து போட்டால் போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து உங்களுக்கு வந்து பாதி சம் நீங்கள் முடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா எது எங்கெங்கே போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எடுத்து அப்புறமா அப்ளை பண்ணால் முடிய போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்டாக் ஆன் 1st Jan 2018 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எண்டு பார்த்தீங்கன்னா 31/12/2018. இது வந்து 1st Jan, அப்போனா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது ஓப்பனிங் டேட்டு. ஸோ அதனால் அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 8,000 எட்டார். ஸோ அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ். ஸோ சேல்ஸும் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கில் வரும். தென் பர்ச்சேசஸ், அதுவும் ட்ரேடிங் தான். தென் ப்ரொடக்டிவ் வேஜஸ், ஸோ வேஜஸ் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கில் வரும். தென் சேலரிஸ், இது வந்து PNL வரும். தென் ஸ்டோர்ஸ் கன்சியூம்டு, இதுவுமே வந்து ட்ரேடிங். அண்ட் கேரியேஜ் வந்து ட்ரேடிங். ஸோ இன்னொன்று இதில் கேரேஜில் வந்து இன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. கேரேஜ் இன்வர்ட்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு PNL வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட் கேரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது இன்வர்ட்ஸ் அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிட்டு இது வந்து நம்ம ட்ரேடிங்கில் போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ட்ரேடிங்கில் வரும். இந்த PNL பார்த்தீங்கன்னா மற்றது, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து PNL வரும். நெக்ஸ்ட் ரெண்ட் வந்து PNL, இன்சூரன்ஸுமே PNL வரும். தென் மெஷினரி, இது எல்லாமே வந்து அசட் ஐட்டம்ஸ், அதாவது ஃபிக்ஸட் அசட். ஸோ அதனால அசட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வருது. பில்டிங் வந்து பேலன்ஸ் ஷீட் அசட். தென் கேபிட்டல் லெஸ் ட்ராயிங்ஸ், ஸோ அதாவது கேபிட்டல் தான், இதில் வந்து ட்ராயிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட் தான், ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு லைபிலிட்டியில் வரும். தென் சன்ட்ரி டெட்டாஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் வரும். தென் செக்யூர்டு லோன், இது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி. தென் ஃபர்னிச்சர், இது வந்து அசட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், இது வந்து PNL. தென் கேஷ் இன் ஹேண்ட், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் வந்து நம்மளுக்கு பேட் டெப்ஸ் இருக்குது, இது வந்து PNL வரும். தென் பேங்க், அதாவது பேங்க்கில் இருக்க கேஷ், ஸோ அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் இன்புட் CGST அண்ட் இன்புட் SGST. தென் அவுட்புட் CGST அண்ட் அவுட்புட் SGST. ஸோ இதெல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இது அசட்டா லைபிலிட்டியா அப்படின்றது, ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு போடும்போது ஒரு வாட்டி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே சொல்லியிருந்த மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்லேயுமே எதெல்லாம் வந்து அசட்டில் வருது, எதெல்லாம் வந்து லைபிலிட்டியில் வருது, ஸோ இதுவுமே அந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க.
ஸோ பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்லேயே ஏதாவது ஒரே ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அதனால தான் நம்ம எல்லா ஐட்டமுக்குமே ஏதோ ஒன்று தான் நம்ம கொடுத்துருப்போம். ஒன்று ட்ரேடிங் கொடுத்துருப்போம், இல்லைனா பிஎன்எல் கொடுத்துருப்போம், இல்லைனா பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்று அசெட் கொடுத்துருப்போம், இல்லைனா லைபிலிட்டி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஏதோ ஒரே ஒன்று தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு 2 இடத்துல வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆன் 31/12/2018, அதாவது இயர் எண்டோட ஸ்டாக், அது அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 2 இடத்துல வரும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வரும். தென் டெப்ரிசியேஷன் மெஷினரி, அதாவது மெஷினரியோட டெப்ரிசியேஷன் வந்து 10% சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பிஎன்எல்ல வரும். தென் அகெயின் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் வரும். தென் மேக் ப்ரொவிஷன் அட் 5% ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ இது வந்து சன்ட்ரி டெட்டாஸ் ரிலேட்டட் ஐட்டம். ஸோ இது வந்து பிஎன்எல்ல வரும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் வரும். தென் ப்ரொவைட் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ், இதுவும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும், அதாவது பேலன்ஸ் ஷீட் அசெட்டில் வரும். தென் பிஎன்எல்ல வரும். தென் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் வந்து ₹120, இதுவும் வந்து பிஎன்எல்ல வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அசெட்டில் வரும். ஸோ இதுவுமே இதெல்லாம் எதனால இப்படி ஆகுது அப்படின்றது நம்ம, அதாவது என்னன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்கா. ஸோ நான் இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போயிடும். அதனால தான் ஆல்ரெடி நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்து செப்பரேட்டாகவே வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இது ஒன்று எடுத்தேன்னா இது எதனால நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்லையும் வருது, எதுக்காக இந்த மாதிரி பிஎன்எல்லும் வருது, இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இதுவே வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்க எல்லா ஐட்டமுமே எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றது வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இங்கே வந்து கம்பெனி நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அந்த கம்பெனி நேம் எழுதணும். இங்கே நம்ம கம்பெனி நேம் கொடுக்கல, அதனால் நான் வந்து அதை கொடுக்கல. டேரக்டாக ஃபார் த இயர் எண்டிங் அப்படின்னு போட்டேன். ஸோ ஃபார் த இயர் எண்டிங் நம்மளுக்கு வந்து 31/12/2018 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதை போட்டிருக்கேன். தென் நம்ம வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்களா, ஒன்று வந்து டெபிட் சைட் அண்ட் இன்னொன்று வந்து கிரெடிட் சைட். ஸோ இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு டெபிட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சஸும், கிரெடிட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இன்கம் வந்து நமக்கு மீன் ஆகும். ஸோ அதாவது இது வந்து டெபிட்னாலே எக்ஸ்பென்சஸ் தான், கிரெடிட்னாலே இன்கம் தான் அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து சம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் ரிலேட்டான அக்கௌண்ட் அப்படின்றதுனால இதுக்கான டெபிட்டுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அர்த்தம். தென் இதுக்கான கிரெடிட்டுக்கு வந்து இன்கம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இப்போ நீங்கள் அசட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அசட்டுக்கு வந்து டெபிட் அர்த்தம் வந்து வேறு, அண்ட் அசட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஐட்டமுக்கு வந்து அதோட அர்த்தம் வேறு. ஸோ அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. தென் இன்னர் காலம் ருபீஸ், தென் அவுட்டர் காலம் ருபீஸ். தென் கிரெடிட் சைடுக்கும் அதே மாதிரி தான் பர்டிகுலர்ஸ், தென் இன்னர் காலம்ல ருபீஸ் அண்ட் அவுட்டர் காலம்லேயும் ருபீஸ். இந்த இன்னர் காலம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மேபி பர்ச்சேசஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நம்ம அதனால இன்னர் காலம் பெருசாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டர் காலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து எப்பயுமே நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக் 8,000, இது கொஸ்டினில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8,000, அது நோட் பண்ணியிருக்கோம் 8,000. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஸ்டினில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது போட்டாச்சு. தென் சேல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 2,20,000 இருக்குது. இது வந்து ட்ரேடிங்கில் வரும். ஸோ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் வரும். ஸோ பை சேல்ஸ் 2,20,000. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் இருக்குது. ஸோ இது வந்து 1,26,000 வரும். ஸோ 2 பர்ச்சேசஸ் 1,26,000. ஸோ இந்த சைடில் இருக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே நம்ம 2 போட்டுப்போம். இந்த சைடில் எழுதுறது எல்லாத்துக்குமே பை போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் வேஜஸ். ஸோ வேஜஸ், ஸோ அதாவது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து டெபிட்டில் வரும். ஸோ எவ்வளோ அப்படின்னா 56,500 ட்ரேடிங்கில். ஸோ ப்ரொடக்டிவ் வேஜஸ் 56,500. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பாருங்கள், வேஜஸ்க்கு அப்புறம் இது வந்து பிஎன்எல்ல வருது. தென் இது வந்து ஸ்டோர்ஸ் கன்சியூம்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரேடிங்கில் வருது. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,050. ஸோ 6,050. ஸோ கேரேஜ் வந்து 3,050. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், பாருங்கள் அப்படியே. ஸோ இதெல்லாம் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். தென் ஸோ நம்மளுக்கு அப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸில் நம்மளுக்கு ட்ரேடிங் ஐட்டம் எதுவுமே இல்லை. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க.
ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆன், அதாவது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ அது போட்டுக்கோங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இந்த இடத்துல வரும். ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னா 20,600. ஸோ அது போட்டுருக்கோம். தென் இது வந்து பிஎன்எல், தென் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பிஎன்எல்ல தான் வருது. ஸோ அப்போ ட்ரேடிங்கில் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருந்த எல்லா ஐட்டமுமே ட்ரேடிங்கில் எது வரும் அப்படின்றத பார்த்து நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த சைடில் டோட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே ரஃபாக பார்க்கும்போது நம்மளுக்கு கிரெடிட்டில் தான் டோட்டல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் கிரெடிட்டோட டோட்டல் வந்து ஆட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ கிரெடிட் சைடு வந்து டோட்டல் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2,40,060 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் டெபிட் சைடுமே டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க, அதிகமாக இருக்கா இல்லைனா கம்மியாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நம்ம டெபிட் சைட் ஃபுல்லாக டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு 1,99,600 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. அதனால அந்த கிரெடிட் சைட் டோட்டலில் வந்து நம்ம ரெண்டு சைடுமே டோட்டல் அமௌண்ட்டாக ரெண்டு சைடுமே நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரெடிட் சைடில் வந்து டோட்டல் 2,40,600 இருக்குது. ஸோ அதுதான் வந்து கிரேட்டராக இருக்குது. அதனால் அதை வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து டெபிட் சைடில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1,99,600 வந்தது. ஸோ அப்போ அந்த 1,99,600 மைனஸ் 2,40,600 அப்படின்னு பண்ணுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு 41,000 கிடைக்குது. அந்த 41,000 தான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ஸோ டு கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர் 41,000. ஸோ அதாவது இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டெபிட் சைடில் 41,000 கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ நம்மளுக்கு இப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைடில் வந்ததுனால கிராஸ் ப்ராஃபிட். ஒருவேளை அது வந்து கிரெடிட் சைடில் வந்துருந்தது அப்படின்னா அது வந்து கிராஸ் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் நம்ம இப்போ எப்படி ட்ரேடிங்க்கு பண்ணோமோ அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேலன்சிங் ஃபிகரை வந்து இந்த இடத்துல கேரி டவுன் ஆயிருக்கா, அது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ப்ராட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு டெபிட் சைடில் டோட்டல் கிடச்சதுனால அதை வந்து நான் கிரெடிட் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே 41,000. ஸோ அதே 41,000 போட்டிருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு கிராஸ் லாஸ் கிடச்சிது அப்படின்னா, அதாவது கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம டெபிட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு டெபிட் சைடில் கிடச்சதுனால அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம லைனாக ஒவ்வொன்றா கொஷினில் பேலன்ஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரிஸ் வந்து நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ சேலரிஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு ட்ரேடிங், தென் ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்ட் வந்து 5,200. ஸோ ரெண்ட் போட்டிருக்கோம் 5,200. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் தான், அதனால நமக்கு டெபிட் சைடில் இருக்குது. ஒரு வேலை இன்கமாக ஏதாவது வந்துருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு வேலை ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்போ உள்ளே வந்திருக்கு, அதாவது இன்கம் அப்படின்னா அது வந்து நம்ம கிரெடிட் சைடில் நோட் பண்ணணும். ஆனால் நமக்கு இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால தான் அவங்களே ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸ்லேயே டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் அப்படியே டெபிட்டில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ பிஎன்எல்ல போடணும். அது வந்து 1,320. ஸோ இன்சூரன்ஸ் பாருங்கள், டு இன்சூரன்ஸ் 1,320. ஆனால் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஐட்டம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள் அது என்னென்னு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிஎன்எல்ல வருது அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. ஸோ இந்த பிஎன்எல் தான் இப்போ நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு வந்து 120. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இந்த சம்மில் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ப்ரீபெய்டு ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இன்சூரன்ஸோட ஆக்சுவல் அமௌண்ட் 1,320 நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க, அது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் வந்து 120 அதை போட்டிருக்கோம். தென் இங்கே வந்து ப்ரீபெய்ட் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ரீபெய்ட் அப்படின்றதுனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ரீசனுமே நான் வந்து இந்த 14 இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க.
ஸோ அது வந்து 120. ஸோ அதனால இப்போ இந்த 1320 இந்த 120 நம்ம மைனஸ் பண்ணி தான் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம 1200 அப்படின்னு அவுட்டர் காலம்ல வந்து காட்டுறோம். ஸோ இது வந்து இன்னர் காலம்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வெளியில வந்து காட்டுறோம். ஸோ இப்போ இன்சூரன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம் போடும்போதே இந்த நம்ம இங்கே போடுற ஐட்டம்க்கு ரிலேட்டடாக ஏதாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து போட முடிஞ்சுது. ஒருவேளை நம்ம இப்படி இதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் அமௌண்ட் டோட்டலாக இங்கே போட்டிருப்போம். அகைன் லாஸ்ட்டாக தான் இந்த ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் பார்த்துருப்போம். அகைன் நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து அது வந்து நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்முக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸுமே நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்சூரன்ஸ்க்கு அடுத்தது வந்து இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் வருது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். அது வந்து 2600. ஸோ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லலாம் இது ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை வந்து நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2600. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இங்கே பேட் டெப்ஸ் ஐட்டம் ஒன்று இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ பேட் டெப்ஸ் மட்டும் இருக்குது, அது வந்து 1020. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பேட் டெப்ஸ் அமௌண்ட் வந்து 1020. ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸில் எல்லாமே நம்ம வந்து பிஎன்எல்ல போட வேண்டியது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் எதுவுமே வரல, அதாவது இன்கம் மாதிரி நமக்கு எதுவுமே வரல. அதனால நம்ம கிரெடிட் சைடில் வந்து எதுவுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய மாதிரி வரல. எல்லாமே டெபிட் சைடில் தான் நம்மளுக்கு நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்க்கலாம், ஏதாவது பிஎன்எல்ல போடுற மாதிரி ஐட்டம் இருக்கா அப்படின்னு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம ட்ரேடிங்கில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற நாலுமே நம்மளுக்கு வந்து பிஎன்எல்ல தான் வருது. ஸோ நம்ம ஒன்றாவே போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ டெப்ரிஷியேட் மெஷினரி அட் 10% per annum. ஸோ அப்போ மெஷினரியோட டெப்ரிசியேஷன் வந்து 10%. ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு பிஎன்எல்ல வந்து நோட் ஆகும். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. மெஷினரி 10%. ஸோ 2 டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 10%. அதனால 10/100. இப்போ நம்ம வந்து மெஷினரியோட அமௌண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு கொஷினில் பாருங்கள். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் மெஷினரியோட அமௌண்ட் வந்து 52,000. ஸோ அதனால் 52,000ல் இப்போ வந்து நம்ம 10%, அதாவது டோட்டலாக மெஷினரி அமௌண்ட் வந்து 52,000. அந்த 52,000ல் 10% மட்டும் டெப்ரிசியேஷனில் வந்து நம்ம இங்கே காட்டணும். அதனால 52,000 இன்டூ 10/100, அதாவது 10%. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு 5,200 வருது. இதுதான் வந்து நம்மளுக்கு டெப்ரிசியேஷனோட அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மேக் ப்ரொவிஷன் அட் 5% ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸோட அமௌண்ட். அது பார்த்தீங்க அப்படின்னா 5%. ஸோ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னா அது வந்து டெட்டாஸ் ரிலேட்டடான ஐட்டம். ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து டெட்டாஸில் தான் இந்த 5% வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் டெட்டாஸோட ஐட்டம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் வந்து 44,000. ஸோ 2 ப்ரொவிஷன், அதுதான் வந்து நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 44,000 தான் வந்து டெட்டாஸோட வேல்யூ. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டெட்டாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நம்ம வந்து கடனுக்கு வந்து நம்மளோட கூட்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போனா அவங்க வந்து நம்மளுக்கு இன்னும் கேஷ் கொடுக்கல, ஃபியூச்சரில் நமக்கு கேஷ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கடனுக்கு சேல் பண்ணியிருக்கோம், அவங்க ஃபியூச்சரில் கேஷ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 44,000 தான் இந்த டெட்டாஸ் நம்ம வந்து கடனுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு. ஆனால் அதில் 5% என்ன ஆகுது அப்படின்னா பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் தரமாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. அப்போ இந்த 44,000 இருக்கிற அமௌண்ட்டில் 5%க்கான அமௌண்ட் வந்து நம்மளோட டெட்டாஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் அதோட பேர் வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அதோட அமௌண்ட் வந்து 5%. அண்ட் நெக்ஸ்ட் இது இன்னொரு ஐட்டமும் இருக்குது. இது பார்த்தீங்களா, ப்ரொவைட் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் அட் இது 1% சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல சேம் அதே டெட்டாஸ்க்கு வந்து நம்மளே வந்து ஒரு 1/2% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து டெட்டாஸில் தான் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால இதுவுமே நம்ம வந்து டெட்டாஸில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ 5%, அதனால ஸோ 44,000ல் 5% வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸில் வருது. ஸோ அது வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணும்போது 2,200 வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைட் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் அட் 1/2%. ஸோ இதுவுமே சேம் டெட்டாஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸோட அமௌண்ட் வந்து 44,000. ஸோ அதில் இந்த 1/2% மட்டும் இந்த அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 880 வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது வந்து இதுவுமே பேலன்ஸ் ஷீட் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லேயுமே நமக்கு கொடுத்துருந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்லேயுமே நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ அப்போ இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான், வேறு எந்த ஐட்டமுமே நமக்கு போடுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து டேலி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ட்ரேடிங்க்கு பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து டேலி பண்ணணும். எந்த சைடில் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 41,000 இருக்குது நம்மளுக்கு கிரெடிட் சைடில். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தாலுமே நம்மளுக்கு 41,000 வர மாதிரி இல்லை. ஸோ அப்போ இதுக்குமே நம்மளுக்கு வந்து கிரெடிட் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 34,300 தான் வருது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் வேல்யூ அதிகம். ஸோ அதனால இந்த வேல்யூவை நம்ம ரெண்டு சைடுமே டோட்டலாக வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரெண்டு சைடுமே டோட்டல் அமௌண்ட் வந்து நான் நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 34,300 வருது. ஸோ அப்போ அந்த 34,300 மைனஸ் 41,000 பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட். ஸோ நம்மளுக்கு அப்படி பண்ணும்போது 6,700 தான் வந்து நமக்கு இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகராக கிடைக்குது, அதாவது நெட் ப்ராஃபிட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 6,700. ஸோ அதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஒருவேளை நம்மளுக்கு இந்த பேலன்சிங் ஃபிகர் ஒருவேளை கிரெடிட் சைடில் வந்து வேல்யூ கம்மியாக இருந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட்டில் வந்தது அப்படின்னா அது வந்து நெட் லாஸ். ஏன் நம்மளுக்கு வந்து டெபிட் சைடில் வந்து பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிருக்கு, அதனால இது வந்து நெட் ப்ராஃபிட் 6,700. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2018. ஸோ இதான் வந்து ஃபார்மேட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் liabilities and assets side. ஸோ liabilities and inner column outer column, தென் அசட்ஸ்க்குமே inner column and outer column. ஸோ இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நம்ம போட மாட்டோம். liabilities and assets அப்படின்னு தான் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போமே நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுத்ததுமே எப்பவுமே நமக்கு கேபிட்டல் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஐட்டம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் பாருங்கள். கொஷினில் வந்து 1,45,600 இருக்குது. ஸோ அது போட்டுக்கோங்க. ஸோ கேபிட்டல். தென் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அந்த அமௌண்ட்டு ஒருவேளை நெட் லாஸ் வந்திருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம கேபிட்டல் கூட மைனஸ் பண்ணணும். நமக்கு இங்கே நெட் ப்ராஃபிட் வந்ததுனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் 6,700. ஸோ நெட் ப்ராஃபிட் 6,700. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணி டோட்டலாக கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 1,52,300 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கொஷினில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத பார்த்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் மேலே எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இங்கே ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நம்ம போடணும். மெஷினரி பார்த்தீங்கன்னா 52,000. ஸோ பார்த்துக்கோங்க, மெஷினரி 52,000. ஆனால் நம்மளுக்கு மெஷினரி ரிலேட்டடாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஸோ டெப்ரிஷியேட் மெஷினரி அட் 10% per annum. ஸோ மெஷினரிக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்து 10% சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா அப்போ நம்ம அந்த மெஷினரியிலேருந்து இந்த டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ அதனால தான் இங்கே ரெண்டு இடத்துல நம்ம போட்டிருக்கோம்ல. ஆல்ரெடி நம்ம பிஎன்எல்ல ஒரு வாட்டி காட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து காட்ட போகிறோம். ஸோ மெஷினரி 10%. அது ஆல்ரெடி நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிஎன்எல்ல வந்து அது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மெஷினரி 10% அப்படின்னா 5,200. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் 5,200. ஸோ ஓவராலாக மெஷினரியோட வேல்யூ வந்து 52,000. அதில் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 5,200 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி தான் அவுட்டர் காலமில் வந்து டோட்டலாக மெஷினரியோட வேல்யூ வந்து 46,800 அப்படின்னு காட்டணும். ஸோ இப்போ மெஷினரி வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ மெஷினரிக்கு அடுத்தது பில்டிங் வந்து 67,000. ஸோ பில்டிங் 67,000. ஸோ பில்டிங்க்கு வந்து வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அது வந்து நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்? நெக்ஸ்ட் கேபிட்டல் வந்து நம்ம போட்டாச்சு, பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி. தென் சன்ட்ரி டெட்டாஸ். ஸோ அது வந்து அசட்டில் வருது 44,000. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சன்ட்ரி டெட்டாஸ் 44,000. தென் இதுக்கப்புறமா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சன்ட்ரி டெட்டாஸ் ரிலேட்டடாக 2 ஐட்டம் இருந்துச்சுல. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே காட்டணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ மெஷினரி போட்டுட்டோம். தென் நம்மளுக்கு இது வந்து இந்த ஐட்டம் அண்ட் இந்த ஐட்டம் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டெட்டாஸ் ரிலேட்டடானது. ஸோ இது அதுலேருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 5%. பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 5% அப்படின்னா 2,200. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து 2,200 போட்டு மைனஸ் பண்ணுறோம்.
ஸோ இது எதனால மைனஸ் ஆகுது அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு டெட்டாஸ் வந்து 44,000 கொடுக்கணும். ஆனால் அதில் வந்து நமக்கு 2,200 வந்து கிடைக்காது அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதனால அதை மைனஸ் பண்ணுறோம். அதை மைனஸ் பண்ணும்போது 41,800 இருக்குது. அண்ட் இந்த 41,800ல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1/2% வந்து கொடுக்குறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் பார்த்தீங்களா, கிரெடிட்டாஸ்ன்னு கொடுக்கல. கிரெடிட்டாஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து கிரெடிட்டாஸில் மைனஸ் பண்ணணும். இங்கே டெட்டாஸ்ன்னு கொடுத்துருக்கனால டெட்டாஸில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டெட்டாஸ் பாருங்கள். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். டிஸ்கவுண்ட் வந்து டெட்டாஸ்க்கு வந்து இந்த 44,000ல் கால்குலேட் பண்ணும்போது 880. ஸோ அப்போ 880. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டில் அகைன் நம்ம வந்து ஒரு 880 வந்து டிஸ்கவுண்ட்டாக இந்த டெட்டாஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அதையுமே நம்ம மைனஸ் பண்ணி ஃபைனலாக சன்ட்ரி டெட்டாஸோட அமௌண்ட் வந்து 40,920 அப்படின்னு காட்டுறோம். ஸோ இதுதான் டெட்டாஸ் கால்குலேஷன். ஸோ இது வந்து ஈஸி தான். ஜஸ்ட்டு அதை எடுத்து நம்ம கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து இந்த அமௌண்ட்டுமே எடுத்து நம்ம போட்டால் போதும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஸோ டெட்டாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். தென் கிரெடிட்டாஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வருது. இந்த கிரெடிட்டாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கடனுக்கு பொருள் வாங்கியிருப்போம். நம்ம வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் தான் இனிமேல் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதனால அவங்க வந்து நம்மளுக்கு கிரெடிட்டாஸ். ஸோ அவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய லயபிளாக இருக்கும். அதனால லயபிலிட்டியில் போகுது. ஸோ அதுக்கு வந்து 20,000. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து 20,000. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் செக்யூர்டு லோன், இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இது வந்து லயபிலிட்டியில் வருது. ஸோ 16,000. ஸோ செக்யூர்டு லோன் வந்து ஒரு 16,000 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் ஐட்டம். ஸோ 3,350. ஸோ ஃபர்னிச்சர் வந்து 3,350. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து P&L. தென் இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், இது வந்து அசெட் ஐட்டம். ஸோ 1,930. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,930. தென் வந்து நம்மளுக்கு பேங்க் இருக்குது. ஸோ இது வந்து P&L. தென் பேங்க், இது வந்து அசெட் ஐட்டம் 6,580. ஸோ தென் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 6,580. தென் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் இந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு இது வந்து நம்ம ட்ரேடிங்கில் போட்டுட்டோம். இன்னும் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து இதை காட்டலை. ஸோ க்ளோசிங் ஸ்டாக், ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 20,600. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 20,600. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் எதுக்காக அசெட் ஐட்டமில் வருது அப்படின்னா, ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது அந்த இயர் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேல் ஆகாமல் நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக். ஸோ இயர் எண்டில் அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு சேல் ஆகாமல் கையில் இருக்குது. ஸோ அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அப்போ இந்த ஸ்டாக் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக எடுத்து சேல் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா இது வந்து நமக்கு அசெட் தானே, அதனால அசெட்டில் வந்து நோட் ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்குமே இது எதனால அசெட்டில் வருது, இது எதனால லைபிலிட்டி போகுது அப்படின்றதுக்கான இது இருக்குது. ஸோ அதுவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த பேலன்ஸ் ஷீட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம போட்டுட்டோம். தென் டெப்ரிசியேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் டெப்ரிசியேஷன். தென் இதுவுமே நம்ம போட்டுட்டோம், இதுவும் போட்டுட்டோம். தென் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு இன்னும் போடலை. அதாவது நம்ம P&L போட்டுட்டோம், இன்னும் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போடலை. ஸோ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அது வந்து 120. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு வந்து 120. ஸோ இது ஒரு அதாவது இது வந்து இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டா, அதாவது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து லயபிலிட்டியில் வரும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அசெட்டில் வரும். தென் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா அசெட்டில் வரும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 4 இருக்குது. ஸோ இதையுமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லையுமே நம்ம இருந்துற 5 ஐட்டமுமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எங்கெங்கே வரும் அப்படின்றத பார்த்து நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவ்வளோதான். நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் மட்டும் ஃபர்ஸ்ட்டில் மேலேருந்தே நம்ம பார்த்தோம், எல்லாமே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டில் இந்த ஒரு 4 ஐட்டம் மட்டும் இருக்குது. ஸோ இந்த 4 ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இவங்களே இதை வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு 2ஆக கொடுத்துருக்காங்க. இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்க 2 ஐட்டமுமே நமக்கு டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்க 2 ஐட்டமுமே நம்மளுக்கு வந்து கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்புட் CGST அப்படின்னா, அதாவது அவுட்புட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கான சேல்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம், ஆனால் நம்மளுக்கு இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து நம்ம இன்னும் பே பண்ணலை அப்படின்றதுனால இது அவுட்புட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இது டெபிட்டில் போட்டிருக்காங்களா, ஸோ டெபிட்டில் இருக்க ஐட்டம் நமக்கு அசெட்டில் வரும், அதனால அது அப்படியே நம்ம அசெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இன்புட் வந்து CGST ஒரு 3,000
அண்ட் இன்புட் எஸ்ஜி வந்து ஒரு 3000. ஸோ அதனால் பாருங்கள், இன்புட் சிஜிஎஸ்டி 3000 அண்ட் அதே இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ஒரு 3000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் பார்த்தீங்களா, அவுட்புட் ரெண்டுமே அவுட்புட், இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்குமே அவுட்புட்டும் வேல்யூ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2500 அண்ட் 2500. ஸோ இந்த இன்புட் சிஜிஎஸ்டி கூட இந்த அவுட்புட் சிஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்புட் வேல்யூ கூட அவுட்புட் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2500 மைனஸ் ஆகும்போது 500. நெக்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கும் அதே மாதிரி தான், நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டு வேல்யூ இருக்குது. இன்புட் பார்த்தீங்கன்னா 3000, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ அதையுமே நான் வந்து இங்கே 3000 கூட அவுட்புட் வேல்யூ எஸ்ஜி வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 500 வருது. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தா எல்லா இன்ஃபர்மேஷனுமே, பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ், அசட் அண்ட் லைபிலிட்டி ரெண்டுமே நம்ம வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றத பார்த்து எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ட்ரையல் பேலன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டமுமே எது எங்கே வரும் அப்படின்றத பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து டேலி பண்ணி பார்க்கலாம். அதாவது ரெண்டு சைடுமே ஆட் பண்ணி பார்க்கலாம் ஈக்குவலாக வருதா அப்படின்றது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்த மாதிரி பேலன்சிங் ஃபிகர் எதுவுமே வரக்கூடாது. இது ரெண்டுமே ஈக்குவலாக டேலி ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம போட்ட சம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ரெண்டு செட்டுமே ஆட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைபிலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த மூணுமே. ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1,88,300 வருது. இப்போ நெக்ஸ்ட் டெபிட் சைட் பாருங்கள். டெபிட் சைடில் இந்த அவுட்டர் காலமில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு லைபிலிட்டி அசட் சைடுமே நம்மளுக்கு வந்து 1,88,300 வருது. ஸோ அப்போ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலாக அமௌண்ட் வருது. ஸோ அதை வந்து டோட்டலாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் வந்து இந்த 3 ஐட்டம் தான் இருக்குது. அது மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1,88,300 வருது. தென் அசட் சைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1,88,300 வருது. ஸோ அப்போ நமக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா நம்ம இப்போ இது வரைக்கும் போட்ட சம் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ட்ரேடிங்கில் கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட், தென் ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுவுமே நம்ம இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து ரெண்டு சைடுமே வந்து டேலி ஆகிருக்கு. லைபிலிட்டி அண்ட் அசட் ரெண்டுமே டேலி ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஷினில் கேட்டிருந்த மாதிரியே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.